கருப்புளுந்தில் களி செய்யறதுக்காக இந்த பனவெல்லத்தை நேரம் ஒரு கப்பு நுணுக்கி வச்சிடலான்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி வச்சிட்ருக்கேன். அப்போ தான் தண்ணியில் கரைச்சி உளுந்து மாவில் சேர்ந்து களி செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி பாப்பா ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் தான் இந்த உளுந்தங்களி செஞ்சேன். ஒரு கப்பு அந்த பனவெல்லம், அப்புறமா நான் வீட்லேயே செஞ்ச அந்த கருப்புளுந்தில் பொடி செஞ்சுருக்கேன். அதுவும் ஒரு கப்பு. அந்த ஒரு கப்பு பனவெல்லத்தில் 1.5 கப் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அந்த மாவோடு சேர்ந்து ஸ்டவ் ஆஃபில் இருக்கும் போதே நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா ஆன் பண்ணி இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். அப்புறம் நல்லெண்ணெய் விட்டு விட்டு பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா அந்த பதமாக வருது. இந்த ரெசிபி நான் யூடியூப்லலாம் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் உளுந்தங்கஞ்சி தான் செய்வாங்க, உளுந்தக்களிலாம் செஞ்சது கிடையாது. பாப்பாவுக்கு இந்த உளுந்தங்களி பிடிக்குதுங்கிறதுக்காக தான் நான் அப்பப்போ செஞ்சு கொடுக்குறேன். நான் கம்மியாக தாங்க நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், ஏன்னா நிறையா விட்டால் திகட்டுற மாதிரி இருக்குது.